ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்கள். ஏன்னா அவன் குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஹாப்பி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இயேசு சிலுவையில் அரைஞ்சு எவ்வளோ பாடுகள் உபத்திரவங்கள் பட்டிருக்கிறாரு. அந்த வேதனை பாடுகள் உபத்திரக்கிறோம் உனக்கு சந்தோஷமாக இருக்குதா அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. இயேசு சிலுவையில் நமக்காக பாடுபட்டதுனால தான் நம்ம இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறோம். இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினபடியினால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமானாக இருக்கிறோம். இயேசு நமக்காக வியாதிகளை சுமந்து தீர்த்தபடியினால தான் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்தபடிதான் நம்ம இப்போ சுகமாக சந்தோஷமாக இருக்கிறோம். நம்மளுடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால தான் நம்முடைய சாபங்கள்லாம் இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஹாப்பி குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்கள். ஏன் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம துக்க நாள் அனுசரிக்கிறோம்? ஏன் அப்படி அனுசரிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரா? எந்த பைபிள்லையுமே ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஒரு சில பேர் துக்க நாள் அனுசரிக்கிறாங்க. துக்க நாள் யாருக்கு அனுசரிப்பாங்க? இந்த பூமியில் பிறந்து மரித்து அந்த மனிதர்கள் திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான் துக்க நாட்கள் அனுசரிப்பாங்க. ஏன்னா அவங்க திரும்ப இந்த பூமியில் வர முடியாது. அவங்கள நம்ம திரும்ப பார்க்க முடியாது. அவங்கள நம்ம நினைச்சாலும் அவங்க கூட நம்ம பேச முடியாது, அவங்களோட பழக முடியாது, அவங்களோட நம்ம இருக்க முடியாது என்கிறபடினால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள துக்க நாட்களாக அந்த நாட்களில் அவங்க ஒரு நாளை நியமித்து, இறந்த பிறகு அவங்க ஒரு நாளை நியமித்து துக்க நாளாக அனுசரிப்பாங்க. ஆனால் நம்முடைய இயேசுவோ அப்படி மரித்து போனார். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவருக்கு துக்க நாள் அனுசரிக்க தேவையே இல்லை. மரித்தவர்கள் தான் துக்க நாட்களை அனுசரிக்கணும். அவங்க திரும்ப வரமாட்டாங்க. ஆனால் இயேசு இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மை கூப்பிட்ட போது ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறார். எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறார். இன்னமும் ஜீவனோடு இருந்தால் மட்டும் தானே செய்ய முடியும். மற்றபடி வேறு எந்த காரியமாக இருந்தாலும் மரித்து போனவர்கள் நமக்கு யாரும் செய்ய முடியும். இப்போ நம்ம சொந்த பந்தங்கள் யாரோ இருக்கிறாங்க. நமக்கு உயிரோடு இருக்கும்போது அவங்க செஞ்சுருப்பாங்க. மரித்த பிறகு அவர்கள் வந்து செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு எழுந்தபடியினால நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் வந்து துக்க நாட்களை அனுசரிக்கக்கூடாது. நம்ம ஆனால் ஒரு சில பேர் 40 நாள் 30 நாட்கள்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. அப்படி அனுசரிக்க சொல்லி பைபிளில் எந்த இடத்துலையுமே போடப்படல. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொல்லுவார். எதை சொல்லுவார்னா, ஆண்டவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக சீசர்களை உட்கார வைத்து, இந்த அப்பத்தை பிட்டு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இந்த திராட்சை ரசம் என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை வந்து பானம் பண்ணுங்கள், இது நான் வருமளவு இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொல்லி தான் சொல்லுவார். அதை வந்து எதுக்கு சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் குடிக்கிற நாள் வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லுவார். எதுக்கு நினைவு கூற சொல்கிறாருன்னா, அவருடைய பாடுகளை நம்ம நினைவு கூறணும். அவருடைய உபத்திரவங்களை நினைவு கூறணும். அவர் நமக்காக பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், சிலுவையில் அறைக்கப்பட்டது எல்லாவற்றையும் நம்ம நினைவு கூறணும். மற்றபடி வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி துக்க நாட்களை அனுசரிக்கக்கூடாது. அது ஒரு நினைவு நாளாக நம்ம கொண்டாடக்கூடாது. 40 நாள் நம்ம நினைவு நாள், 40 நாள் துக்க நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடக்கூடாது. அதை ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவருடைய பாடுகளை தான் நினைவு கூற சொன்னாரே ஒழிய, நான் இறந்து போயிட்டேன், எனக்கு வந்து நினைவு ஒரு 40 நாள் எனக்கு வந்து நினைவு அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து பிசாசினுடைய தந்திரம். மனிதர்களை வந்து வழி தப்ப செய்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்துகிறது. ஆண்டவர் மரித்து போயிட்டாரு அப்படிங்கிறது எல்லா மரிச்சிட்டாருன்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையும் விதைக்கிறதுக்காண்டி அந்த காரியங்கள் நடக்குது. நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, இயேசு எருசலேம் வீதிகளில் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்திலே வியாதிகளை சிலுவையிலே சுமந்து கொண்டு எருசலேம் வீதியிலே நடந்து போகிறார். அந்த இடத்துல போகும்பொழுது அந்த வீதியில் ஓரத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை பார்த்து அழுகிறார்கள். ஐயோ, இந்த மனுஷன் எப்படி பாடுபடுறாரு, இவ்வளோ அடிக்கப்படுறாரு, இவ்வளோ வியாதி, இவ்வளோ பெரிய பாடுகள் உபத்திரவமே எப்படி தூக்குவார் அவரு, உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்குதே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்காகவும் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்லி லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ்வளோ பெரிய பாடுகள் மத்தியில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் வந்து எனக்காண்டி நீங்கள் அழ வேண்டாம், மற்றவர்களுக்காக அழுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்ம இதே மாதிரி சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி நான் செத்து போயிட்டேன்னா எனக்காக 40 நாள் துக்க நாள் அனுசரிக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் சொல்லலை. நான் சொன்னபடி உயிரோடு எழுவேன்னு சொல்லி. ஆனால் 40 நாள் அவர் உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் சீசர்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டினார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் இறந்த நாளை
துக்க நாளை அனுசரித்து அந்த 40 நாள் நம்ம அனுசரிக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பைபிள் வசனங்கள்ல எங்கேயுமே நான் இறந்த பிறகு அப்படி துக்க நாட்கள் அனுசரிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. இந்த நாளில் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது ஒரு பெண்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் வேதனை, பாடுகள், உபத்திரவம், என் ஜீவனே போகக்கூடிய அளவுக்கு ஒரு வேதனைன்னு சொன்னால் அது பிரசவ வேதனை மட்டும்தான். ஆனால் அந்த பிரசவ வேதனை அந்த தாய்க்கு ஒரு துக்கமான நாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைய அந்த தாய் பார்க்கும் பொழுது அந்த நேரம் வரைக்கும் தான் அந்த தாய்க்கு அது துக்கமாக இருக்குமே ஒழிய, அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்க்கு அந்த துக்கமே தெரியாது. ஏன் நம்ம அந்த குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு 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 வருஷம் முடிஞ்சிருது. அந்த குழந்தைக்கு போய் ஒரு வருஷம் நம்ம பர்த்டே கொண்டாடும் பொழுது, நீ உன்னால தான்டா நான் இப்போ இவ்வளோ பெரிய பாடுகள், உபத்திரவத்தை பெற்றேன். உனக்கெல்லாம் போய் பர்த்டே நான் கொண்டாடணுமா? இது என்னுடைய துக்க நாட்கள்னு சொல்லி அந்த தாய் அனுபவிச்சு சொல்கிறாங்களா? இல்லை. அந்த தாய் அந்த முதல் வருட பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஏன்? நான் ஒரு துக்கம் அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நான் வேதனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, என் குழந்தை சந்தோஷமாக பிறந்திருக்குது, நல்லா இருக்குது, அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நான் அதுக்காண்டி அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பிறகு அந்த வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் போயிடுச்சு. அதனால அந்த நாளை சந்தோஷமான நாளாக, அதாவது ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி தான் அந்த குழந்தை கொண்டாடும். யாரும் துக்க நாளாக அதை அனுசரிக்க மாட்டாங்க. அதே போல தான் இயேசு சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய எல்லா பாவங்களை சுமந்து தீர்த்து, சாபங்களை சுமந்து தீர்த்து, வாரினால் அடிக்கப்பட்டு, தசைகள் பிக்கப்பட்டு, எல்லா வேதனைகளையும் நமக்காக சகித்து கொண்டு சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து ஜீவனோடு அந்த குழந்தையை கொஞ்சி, அந்த குழந்தையோடு 1 வருடம், 2 வருடம், 4 வருஷம், 5 வருஷம் அந்த குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடி சந்தோஷமா இருக்கிறது போல இயேசு சிலுவையிலே நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையிலே நம்மளை பிரசவ வேதனை பெற்று நம்மளை சுகபத்திரமாய் பெற்றெடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், நம்மளை காப்பாற்றியிருக்கிறார், இன்றளவு நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், துக்க நாட்கள் அனுசரிக்கக்கூடாது. ஒரு சந்தோஷமான நாளை போய் நம்ம துக்க நாளை அனுசரிக்கக்கூடாது. பைபிள் எங்கேயுமே போடப்படலை. ஆண்டவரும் அதை சொல்லவும் இல்லை. இந்த நாளில் கூட இந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள் தயவு செஞ்சு மனம் திரும்பும்படியாக இந்த நாளை கேட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தாவிட்டால் நம்ம பரலோகம் போக முடியாது. இயேசு சாபங்களை சிலுவையில் சுமக்காவிட்டால் நம்ம சந்ததி எல்லாம் சாபத்தில் மரித்து போயிருக்கு, விடுதலை அடைஞ்சிருக்க முடியாது. இயேசு நமக்காக வியாதிகளை சுமக்காவிட்டால் நம்ம சுகமாக இருக்க முடியாது. இன்றளவு ஜீவனோடு இதை விட ரொம்ப முக்கியம்னா, இயேசு சிலுவையில் மரிக்காவிட்டால், மரித்து 3ஆம் நாள் எழும்பாவிட்டால் நமக்கு பரலோகமே கிடையாது. நமக்கு வர வேண்டிய ஆக்கினி தீர்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு, நமக்கு வர வேண்டிய ஆக்கினி தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு, அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அது சந்தோஷமான விஷயம் தானே. அது துக்கமான விஷயமா? அது துக்கமாக நம்ம அனுசரிக்கிறோமா? அது சந்தோஷமான விஷயம். இந்த நாளில் கூட நம்ம ஜெபிப்போம். இந்த நாளில் உங்களுக்கு வியாதியாக இருந்தால், பாடுகள் இருந்தால், இந்த நாள் இயேசுவின் ரத்தம் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு விடுதலையும் சுகத்தையும் தரும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமுடைய தெய்வமே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த புனித வெள்ளி தினத்தன்று கூட அநேக ஜனங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு இப்பொழுதே அப்பா எந்த நோக்கத்துக்காக அவர்கள் பார்க்கிறார் என்று தெரியாது ஆண்டவர். ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவர். ஒருவேளை சுகத்துக்காகவோ வியாதிக்காகவோ ஒரு பரிபூர்ண சுகத்தை அப்பா ஒரு விடுதலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக, பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா இந்த துக்க நாட்களை அனுசரிக்கிறாங்க அப்பா. நீங்கள் துக்க நாட்கள் அனுசரிக்கிற அளவுக்கு அப்பா அந்த ஒரு காரியம் நீங்கள் இறந்து போய் அப்படியே நீங்கள் போகலாம் ஆண்டவரே. நீங்கள் சொன்ன மறைத்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய வசனம் சொல்லுகிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி, நீங்கள் மரித்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று எங்களளவு எங்களோடு ஜீவனோடு உலாவிக் கொண்டிருக்கீங்க. எங்கள் ஜெபத்தை கேட்குறீங்க, எங்களோட பேசுகிறீங்க. நான் ஆபத்து நாளில் கூப்பிடும்போது ஓடோடி வரீங்க. பெரிய அற்புதங்களை செய்யுங்கள், அதிசயங்கள் செய்யுங்கள். ஒரு மனுஷன் மரித்த பிறகு இதெல்லாம் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும்போது நமக்கு செஞ்சுருப்பான். ஆனால் மரித்த பிறகு அந்த காரியத்தை எங்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறனால தான்ப்பா எங்களுக்கு செய்கிறீங்க. அதை அந்த ஜனங்கள் உணரட்டும். அந்த துக்க நாட்களை அனுசரிக்கக்கூடாது, அதை சந்தோஷமாக அனுசரிக்கணும். இன்றைக்கி நாங்கள் அப்பா நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்த நாள், இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த நாள், இன்று நாங்கள் தகப்பனை ரட்சிக்கப்பட்ட நாள், இன்று நாங்கள் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட நாள், எங்களை தகப்பனை ஜீவனோடு வைத்து பாதுகாத்து உம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டு இருந்த நாள். இந்த நாள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ணமாக தகப்பனை இந்த ஒரு காரியத்தில் ஒரு
தெளிவை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எப்பொழுதே தகப்பன் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவு உண்டாவதாக தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனங்களும் பலவீனமாக இருக்கிறவர்கள் பலப்படுத்துங்க, சுகவீனமாக இருக்கிறவர்கள் சுகப்படுத்துங்க, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு வியாதியை நீக்கி போடுங்க, தீராத வியாதிகள் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், குடும்ப பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும், தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், ஆபீஸில் இருக்கிற குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற்றி ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் அவர் தலைமையில் வைக்கும்படியாக செபிக்கிறார்கள். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.